Hi lovely girls, welcome back to our channel. இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என்னோட பேர் Dharanipriya. நான் மேக்கப், ஸ்கின் கேர், ஹேர் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஹேர் ஸ்பா. இந்த ஹேர் ஸ்பா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். என்னோடய நேச்சுரல் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஹேர் தான், ஸோ அதனால தான் அப்படி இருக்குது உங்களுக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேக்கப், ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலிங். இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வெந்தயம், நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ரொம்ப லேட் ஆகும் வீடியோ. இப்போ இதோட ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வானல் எடுத்துக்கலாம். நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா இன்னும் உங்கள் ஹேருக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட் நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெந்தய பவுடராக ஆட் பண்ணாலும் ஓகே தான். ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுருங்க. இப்போது இதை நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். கொதிக்கிற அளவுக்கு பண்ணணும் அவசியம் இல்லை, லைட்டாக உங்களுக்கு சூடானாலே போதும். ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஹீட்டில் பண்ணக்கூடாது, ஹேர் லாஸ் ஹெவியாக இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு செக்ஷனாக எடுத்து எப்போவுமே நம்ம ஆயிலிங் பண்ணுற மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கணும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு சும்மா ஒரு கிளிப்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். எப்போவுமே வந்து நீங்கள் நல்லெண்ணெய் உங்கள் தலையில் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களோட ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் லாஸ் நிறைய இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணும். ப்ரீமெச்சூர் க்ரே ஹேர் இருந்தாலுமே உங்களுக்கு அதையுமே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நல்லெண்ணெய் நீங்கள் வந்து எப்போவுமே நிறைய யூஸ் பண்ணுங்கள் ஹேரில். உங்களோட ஹேரை நல்லா பிளாக்காக ஆக்கிறதுக்கும் நல்லெண்ணெய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஹேர். இப்போன்னு இல்லை, எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி ஒரு கலரில் தான் இருக்கும் ஹேரு. அதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு இந்த இன்டிமேட் டைமில் தான் உங்களோட ஹேர் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, ரொம்ப எண்ணெய் வைக்காததுனால ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, ப்ரௌன் ஆகிடுச்சு, சன் டேமேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் அப்ளை பண்ணி முடிச்ச உடனே உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். இது ரெகுலராகவே நீங்கள் பண்ணலாம். பிளட் சர்க்குலேஷன் ஹெவியாக இருக்கும், ஸோ அப்போ உங்களுக்கு ஹேர் க்ரோத் நிறைய இருக்கும். இப்போ அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டீமிங். இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டீமர் வேணும். ஏதாவது எசென்ஷியல் ஆயில் இருந்தால் எடுத்துக்கோங்க. பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டுறேன். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் அண்ட் எசென்ஷியல் ஆயில் எடுத்துக்கோங்க. நான் இதில் ஆல்ரெடி தண்ணி வந்து ஊற்றி வச்சுட்டேன், தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு வந்து ரொம்ப காமிங்கான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், ஸோ அதனால தான். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டீமர் இல்லைனா நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து தண்ணியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் எசென்ஷியல் ஆயில் போட்டு டவல் வந்து அதில் போட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கேல்பில் அப்ளை சுற்றிடுங்க. அதுவே போதுமானது தான். ஸ்டீமர் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கேல்ப் ஏரியாவில் தான் நல்லா படணும், ஸோ ஹேருக்காக நீங்கள் பண்ண வேணாம், ஸ்கேல்பில் மட்டும் படுற மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கணும் ஹேர் ஸ்பா. ரொம்ப வந்து வேலை இழுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஒரு 3 ஸ்டெப்ஸில் தான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். உங்களுக்கு வேணும் ப்ராப்பரான வீடியோ வேணும்னாலும் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பழகிட்டிங்கன்னா அந்த ப்ராப்பர் வீடியோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்பா க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்துடலாம். தேங்காய் பால் எடுத்துக்கோங்க 1 கப் அளவுக்கு, 1 ரோஜாப்பூ, கத்தாழை 1 மடல், சாப்பாடு எடுத்துக்கோங்க, வடித்த சாதமாக இருக்கணும், தயிர் 1 கப், கேஸ்டர் ஆயில், ஆலிவ் ஆயில், கெரட்டின் ஆயில் உங்களோட ஆப்ஷனல்ஸ் தான், நீங்கள் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் விட்டுடலாம். இது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உங்களோட ஹேர் லென்த் பொறுத்து தான். பெனிஃபிட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இப்படி பண்ண பிடிக்கல, ரெடிமேடாக வாங்கினாலும் ஓகே தான், உங்களுக்கு தேவை. ஆனால் கோகோனட் மில்க் தேவை கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்பா க்ரீம்க்கு. இப்போது இதை வந்து நம்ம நல்லா ஸ்டெயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டு நம்ம அரைச்ச மிக்சரை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் வாட்டர்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த எடுக்கிறீங்க அந்த தேங்காய் பால் ஓகே. இப்போது இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நமக்கு ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருந்தேன் ரைஸு. அப்புறம் கத்தாழை ஜெல், ரோஜா இதழ், தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் உங்களுக்கு ஒத்துக்காதுன்னா அது நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் பால் நான் ஃபுல்லாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் அரைக்க உங்களுக்கு தேவைப்படும். அப்போ வந்து நீங்கள் இந்த ஃபுல்லாக தேங்காய் பாலையுமே காலி பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சமாக கெரட்டின் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். ஹேரில் உங்களுக்கு இது அப்ளை பண்ணும்போது நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கும். நான் குட் வைப்ஸ் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கேஸ்டர் ஆயில். இந்த மாதிரி ஆயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இந்த செக்கில் ஆட்டின மாதிரி கிடச்சதுன்னா ஓகே, வெல் அண்ட் குட், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிட்டோம். நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. உங்களுக்கு உங்கள் ஹேருமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த க்ரீம் அப்ளை பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் வந்து டீ ட்ரீ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். டீ ட்ரீ ஆயில் வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணும். ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் உங்கள் ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ரோஸ் ஆயில் வந்து உங்களுக்கு நல்லா காமிங் பண்ணுறதுக்காகவும், அண்ட் உங்களுக்கு ரொம்ப டென்ஷன்ஸ்னால உங்களுக்கு ஹெட்டேக் இருக்கா அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரோஸ் எசென்ஷியல் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டென்ஷன்ஸ் இருக்காது. பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தான க்ரீமாக இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஆயில் எப்படி அப்ளை பண்ணிங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டீமிங் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணலாம். பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஆயிலிங் பண்ணிவிட்டு ஸ்டீமிங் பண்ணிவிட்டு ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குளிக்க போங்க அப்படின்னு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற பேக்ஸ் எதுவுமே உங்கள் ஹேரை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. அண்ட் அதை வந்து உங்களோட ஹேரை வந்து ட்ரை ஆக்கவும் கூடாது. ஸோ ஆயில் இருக்கும்போது தான் நீங்கள் எந்த பேக்னாலுமே அப்ளை பண்ணணும். ஒரு சில பேக்குக்கு தான் ஆயில் தேவைப்படாது. நான் அந்த பேக்லாம் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். உங்களுக்கும் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். இப்போது நீங்கள் இதை வந்து ஸ்கேல்ப் ஏரியாவில் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ஹேர் க்ரோத் இருக்குல்ல, அதாவது ஹேர் லென்த் இருக்குல்ல, அந்த இடத்துலையுமே அப்ளை பண்ணணும். ஏன்னா ஹேர் லென்த்தையும் நம்ம ட்ரீட் பண்ணணும், ஸ்கேல்ப்பையும் ட்ரீட் பண்ணணும். ஸோ ஸ்கேல்ப்பை ட்ரீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆயிலெலாம் வச்சோம், அப்புறம் வந்து ஸ்டீமிங் பண்ணோம். இது வந்து ஹேர் லென்த்க்காக தான் நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணுங்கள். இதில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லது. உங்கள் ஸ்கேல்ப்புக்குமே அப்ளை பண்ணிங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. இவ்வளோ தான். நான் பன் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன் இப்போ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக. லாஸ்ட்டாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்போவுமே வந்து இந்த மாதிரி க்ரீன் டீ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க.
ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா கூல் டவுன் பண்ணிவிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி க்ரீன் டீ வாட்டர் வச்சு ஹேரை வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் உங்கள் ஹேருக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸுமே நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ, அதனால தான். அவ்வளோதான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு மைல்ட் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் டீ லாஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்னோடய ஹேர் வந்து நல்லா வந்து ஒரு ஷைனிங்காக இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் வந்து நான் ரொம்ப நாளாக ஹேர் வந்து கேர் பண்ணுறதில்ல. ஸோ என்னோடய ஹேர் ரொம்பவே முடியெல்லாம் வந்து லாஸ் ஆகிடுச்சு. இப்போது நான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் நல்லா இது பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் பண்ணுற எல்லா டிப்ஸுமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சுக்கணும், மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின எந்த டவுட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் டிஸ்லைக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன் இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்றதையும் சொல்லுங்கள். அப்போ எனக்கு எதாவது மாற்றிக்கணும்னு இருந்துச்சுன்னா நான் அதை மாற்றிப்பேன். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோலாம் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.